இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கெஜெட், ஒன்று மைக்ரோஃபோன், இன்னொன்று செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபாட். இதோட தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நானோ தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்ஃபி ஸ்டிக் இன்டகிரேட்டட் ட்ரைபாட் ப்ளஸ் ஒரு மைக்ரோஃபோன். இதுதான் இப்போ புதுசாக நான் வாங்கியிருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாமா? இந்த ரெண்டு தாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது செல்ஃபி ஸ்டிக். அதாவது எப்படி சொல்லலாம்னா, 3 விதமாக இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று செல்ஃபி ஸ்டிக் லென்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று ஹேண்டி கேமாவோட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்துக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். JBL மைக்ரோஃபோன் இது நான் புதுசாக வாங்கினது. ஏன்னா வீடியோவில் சவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருந்தால் நாய்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அமேசானில் பார்த்தேன், இது நல்ல ஒரு ரிசல்ட்டு, ரேட்டிங்ஸ் அதிகமாக போட்டிருந்தாங்க. அதனால நான் செக் பண்ணி வாங்கினது. அதனால ஒரு சின்ன ஏமாற்றம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு நாளில் வந்துடும், குயிக்காக வந்துடும், சேம் ரேட் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம மெம்பர்ஷிப் ஆனால் 2 or 3 days தான் ஆகுது. நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வெறும் 999 ரூபா வருது. ஆனால் ப்ரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வருது. இந்த 50 ரூபா தான் இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்போட வேல்யூ. அதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. இன்னொன்று இது சேம் அதே மாதிரி தான் 499 + 515 போட்டிருக்காங்க. ப்ரைம் மெம்பர்ஷிப் இல்லை, ஒரு சின்ன ஏமாற்றம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வாங்க இதை பற்றி நான் ஒரு ஃபுல் ஃபியூச்சர்ஸ் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாமா? இந்த செல்ஃபி ஸ்டிக் இன்டகிரேட்டட் ட்ரைபாடோட சைஸ் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இது மேக்ஸிமம் நீங்கள் லென்த் ஆக்கிறது 60 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த் ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் லென்த் பண்ணிக்கலாம். இன்னொன்று இது ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தருக்கு. பட் ஆனால் ஹெவி வெயிட் தாங்காது போல. இதுதாங்க ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் இந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டரில் வித்தில் இருக்கிற மொபைலை இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான். அது போக இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இந்த ட்ரைபாடில் உங்கள் மொபைல் கூட இது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு, நான் இப்போது செல்ஃபி ஸ்டிக்கோட மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டேன். இதில் ப்ளூடூத் இருக்குன்னு சொன்னாலும் இந்த ப்ளூடூத் டிவைஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஆனால் வரைக்கும் உங்கள் மொபைலில் ப்ளூடூத் இதில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொபைல் இது இருக்கிறது, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண பிறகு நான் இப்போ செல்ஃபி எடுக்கிறேன். செல்ஃபி எடுக்க போகிறேன். லாங் ப்ரெஸ் இங்கேருந்து எனக்கு வந்துடும், கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அதனால எப்படி இல்லை, இந்த ப்ளூடூத் கூட நான் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு செல்ஃபி இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறதுங்க. வேறு எதுவும் இல்லை. குவாலிட்டி ஓகே தான். பட் ஆனால் என்னென்னா ஓகே, விலைக்கேற்ற பொருள், அவ்வளோதாங்க சொல்ல முடியும். இதுதாங்க இதோட ஃபீச்சர்ஸ். வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது மைக்ரோஃபோன் நம்ம பார்க்கலாம். மைக்ரோஃபோன் JBLோட ரேட் 999 ருபீஸ். பட் நான் வாங்கினது 1050 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் சொன்னால அதில் நான் வாங்கினது 1 டேயில் கொடுத்துட்டாங்க. பட் இதோட குவாலிட்டி இன்னும் நான் செக் பண்ணல. செக் பண்ணுறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது செக் பண்ணுறேன். இதை மாட்டிட்டு உங்களுக்கு இதை பற்றியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட எப்படி நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. JBL இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த காலத்து டைப் மாதிரி, டூர் டைப் மாதிரி சொல்ல போனால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பின்னு, தென் பவுச்சு, ஒரு பேட்ரி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் அதாவது கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக ஒயர் லென்த்து அட்லீஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ் வரும் போல். அப்புறம் ஒரு சிலிக்கான் ஜெல்லு கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் ஜெல் எதுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், கஷ்டப்பாடு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிக்கான் ஜெல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சுன்னா, இந்த மாதிரி மைக்ரோஃபோன் இந்த மாதிரி வச்சுருக்கோம், தண்ணி எதாவது இருந்துச்சுன்னா இது பட்டு உறிஞ்சிடும். அதுக்காக இந்த சிலிக்கான் ஜெல்லு. இன்னொன்று என்னென்னா, இது குழந்தைங்க பக்கத்தில் வைக்காதவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா பாய்ச்சல் மாதிரி.
அதனால் இதை யூஸ் பண்ணுறீங்க. எடுத்து ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுக்கணும், இல்லைன்னா அதே கலரில் போட்டு வச்சுக்கிறது நல்லது, அப்படியே இருக்கும். ரெண்டாவது இதில் ஒரு பின் கொடுத்துருக்காங்க. பெரிய கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் இருக்கும், இல்லை ஆம்பிளிஃபையர் அந்த மாதிரி இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, பெரிய மைக் அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறது. அது போக ஒரு பவுச் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த இதுலேயே இருக்குது, பட் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு சின்னதாக செல்லு இதுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த செல் கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக். அது போக இந்த ஒயர் கூட கொடுத்துருக்காங்க. லென்த்தாக ஏதாவது கேமரா கூட செட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், மொபைல் கூட கனெக்ட் பண்ணி இதில் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் தான், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுபோக இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 2 விஷயம் இருக்குது. கேமராவுக்கு கொடுக்குறதுனா கிளிக் பண்ணி கேமரா கிளிக் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஃபோனை இதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் ஆகும். ஃப்யூச்சர் இதுதான் நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணுறேன், இப்போ மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ, அதாவது ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டீப்பாக, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அதில் நான் உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோன் போட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கெஜெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன என் கையில் இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொடுத்து பார்க்குறேன். யூடியூப் யூனிவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனால் ரெக்கார்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த 2மே கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும், இந்த 2 இருந்தால் போதும். ஈஸியாக நீங்களும் யூடியூப்பாகவும் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.